பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். புதிதாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னுடைய பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் மேக்சிமம் அதில் பதில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அனுப்புகிற வார்த்தையை தான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார்னு வார்த்தை சொல்லுகிறது. அதனால உங்களுடைய தேவைக்காக, நம் ஒவ்வொருவருடைய தேவைக்காக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை தான் தினமும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சில நேரம் ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்துருப்பேன் பாருங்க, எனக்கு ஒரு மெசேஜும் வராத மாதிரி இருக்கும். நிறைய படிப்பேன், நிறைய கேட்பேன், எதை பேசுறதுன்னே தெரியாது. ஆண்டவரே, இன்னைக்கு ஜனங்களுடைய விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு, அந்த விதமா என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி சில நேரம் கேட்போம் பாருங்க. அப்போ அந்த வார்த்தையின் வெளிப்பாடுக்குள்ள கர்த்தர் என்னை நடத்துவார். நிச்சயமாகவே அது யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய டெஸ்டிமனிஸ் அங்கங்க வர்றதை நான் கேட்குறேன். பிரியமானவர்களே, எல்லா மகிமையும் நான் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்றைக்கும் கூட ஏசாயா 45:15 வசனம். ஏசாயா 45:15. இன்னைக்கு நிறைய பேர், நீங்களுமே பேசியிருக்கலாம், அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்குறாரா என்னன்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாளாக இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டே இருக்கேன், என் பிள்ளை திருமணத்துக்காக ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், என் பிள்ளை கன்சீவ் ஆகணும்னு ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு ஜெபிக்கிறேன். இந்த மாதிரி எத்தனையோ பாயிண்ட்ஸு. எங்களுடைய நல்ல வேலைக்காக, நல்ல பிஸ்னஸ்க்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு காருக்காக நாங்கள் ரொம்ப நாட்களாக ஜெபித்து வர்றோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சரியான பதில் தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து ஒரு சோர்வோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி இருக்கிறார். மெய்யாகவே அவர் தம்மை மறைத்து கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம பார்க்காத விதத்தில் அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கும்படியாக அவர் நிறைய பேரை ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அப்புறமா உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஒரு காரியம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை துதிக்கிறது இல்ல, எந்த ஒரு காரியமும் நடப்பதற்கு முன்னதாகவே அவரை துதிக்கிற இருதயம்தான் உண்மையான ஒரு நன்றி எறிதல் உள்ள இருதயம். பாருங்க, நடந்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரேன்னு சொல்றதுல ஒரு பெரிய இது இல்லை. பாருங்க, நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என் ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார், என் பொண்ணுக்கு நிச்சயமா திருமணம் நடக்கும், என் பையனுக்கு நிச்சயமா திருமணம் நடக்கும், என் பிள்ளை நிச்சயமா பிள்ளையை பெற போறா, நான் விசுவாசிக்கிறேன், ஏற்ற காலத்துல கர்த்தர் இதை செய்வார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்பொழுதும் ஏசாயா 45:15. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். அவர் தம்மை மறைத்து கொண்டிருக்கிறாரா, வெளியே வேலை செய்யறதே தெரியாம நமக்காக அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கும்படியாக. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, he is working behind the scenes. ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவர் மறைமுகமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வெளியவே தெரியாம நமக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய சத்தியம்னு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம வேலை என்னன்னா சோர்ந்து போகாம அவரை விசுவாசிக்கிறது தான். பாருங்க, உங்களுக்காக இன்றைக்கு அவர் அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிங்க, நம்புங்க. பாருங்க, யோனா கதை எல்லாருக்குமே தெரியும். இந்த யோனாவை காப்பாத்துறதுக்காக, யோனாவை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்த வேண்டி இருந்தது. பாருங்க, யோனா, அந்த வசனத்தை வாசிப்போம். யோனா தீர்க்கதரிசி மைனர் ப்ராஃபிட்ஸ்ல இருக்குது, குட்டி குட்டி தீர்க்கதரிசிகளின் புத்தகம் பாருங்க. யோனா 1 அதிகாரம் 17 வசனம். யோனா 1 அதிகாரம் 17.
யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இந்த யோனா ஆண்டவர் சொல்றாரு நீ நினிவேக்கு போன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த யோனா என்ன பண்ணிட்டாரு? நினிவேக்கு போகாம தனக்கு பிரியமான இடம் தர்ஷீஷுக்கு போயிட்டாரு. அங்க போனா என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல போக போக கடல் பெரிய கொந்தளிப்பு வந்து இவனை தூக்கி கடல்ல போட்டுடுறாங்க. பாருங்க, ஒரு தப்பான தெரிந்து கொள்ளுதல்ல போகும் பொழுது அங்க நம்ம மூலமா மற்றவர்களுக்கு ஆபத்து. பாருங்க, அப்ப என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க அப்படிங்கிறான். ஆனா கர்த்தர் இவனுக்காக வைத்திருந்த நோக்கமும் திட்டமும் மாறல. பாருங்க, இவனை காப்பாத்துறதுக்காக கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். மீன் கிட்ட சொல்றாரு, நீ இந்த மனுஷனை முழுங்கி வயிற்றுக்குள்ள பத்திரமா வச்சிரு, 3 நாள் கழிச்சு நீ கரையில கொண்டு போய் கக்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். பாருங்க எப்படி வார்த்தை போட்டிருக்குன்னு பாருங்க. பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மீனையோ ஒரு காக்காவையோ உங்களை போஷிக்கிறதுக்காக அவர் எதை வேணா எந்த மனுஷனை வேணா ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாது. நம்ம கண்ணை மூடி நிம்மதியா நைட்ல தூங்கிடுறோம். ஆனா கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இரவெல்லாம் தூங்காம முழிச்சு நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, 2 நாளாகமம் 16:9 நம்ம அடிக்கடி தியானிக்கிற வசனம். தம்மை பற்றி 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுக்காக தம்முடைய வல்லமையை காட்டும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. அவர் இரவும் பகலும் தூங்குறதே இல்லை. பாருங்க, நமக்கு ஒரு நல்ல காரியம் செய்யும்படியாக, உங்க குடும்பத்துக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்படியாக அவர் இரவும் பகலும் தூங்காம விழித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவருடைய அன்பு மகா பெரியது. உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்து நேசிச்சார். பாருங்க, இந்த லென்த் நாட்கள்ல அவருடைய சிலுவையும் பாடு மரணங்களை நம்ம நினைவு கூறுறோம். இந்த நாட்கள்ல மட்டும், இந்த 40 நாட்கள் மட்டும் நம்ம நினைவு கூறுறது இல்ல. 365 நாளும் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததை நம்ம நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு மேல நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அப்படின்னு சொல்லி மார்க் 7:37 வாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்களுக்குள்ள சோர்வு, கவலை, துக்கம், எனக்கு ஏன் இப்படி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க துக்கமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தீர்களானால், கர்த்தர் உங்களுக்காக பிஹைண்ட் த சீன்ஸ், அவர் உங்களுக்காக மறைவாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மெய்யாகவே தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவன். அவர் ஜீவன் உள்ளவர். உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 11:8 பாருங்க. எபிரேயர் 11:8 ஆபிரகாம ஆண்டவர் அவரோட தகப்பன் தாய் தேசத்தை விட்டு பிரிஞ்சு வர சொல்லிட்டாரு. வரும்போது பாருங்க 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தனக்கு எங்க போறதுன்னு தெரியல. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ வெளியே வா, உன் தகப்பனுடைய தாய் வீட்டை விட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளோ அழகா வழி நடத்தி ஆண்டவர் கொண்டு வந்து இன்றைக்கு நீங்களும் நானும் படிக்கும்படியாக, நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, விசுவாசத்தின் தகப்பனாக நமக்கு முன்னாடி ஒரு முன்னோடியாக ஆபிரகாமை வைத்திருக்கிறார். பாருங்க, கீழ்ப்படிந்து போனாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனாரு. பாருங்க, விசுவாசத்தினாலே அவன் 19வது வசனம் 11:9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்த அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். சந்ததி வருமா என்னங்கிறது தெரியாம இருந்தது. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு முறையும் ஆபிரகாம் சோர்ந்திருக்கும் போது தம்முடைய வார்த்தைகளோடு கூட போய் உடன்படிக்கை பண்ணி, சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும்னு வாக்குத்தத்தம் பண்ணிட்டே இருந்தார். பிஹைண்ட் த சீன்ஸ் ஆபிரகாமுக்கு பின்னாடி ஆண்டவர் வேலை செஞ்சு கொண்டே இருந்தார்.
100 வயதுல பிள்ளை பெற்றார். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஆபிரகாமுக்கு சந்ததி வந்தது பாருங்க. இந்த மாதிரி சாட்சிகள்லாம் ஏகப்பட்டது வேதத்துல இருக்கு. இவ்வளோத்தையும் படிச்சுட்டு நம்ம சோர்ந்து போனோம் அப்படின்னா அவருக்கு கிட்ட எந்த வல்லமையும் இல்லை, அவர் ஜெபத்தை கேட்கறது இல்லைங்கிற மாதிரி அர்த்தம். இந்த நாள்ல பிரியமானவர்களே, அவர் நல்லவர், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். எனக்காக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஏற்ற நேரத்துல எனக்கு எல்லா காரியமும் நடக்கும். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்னு வார்த்தை சொல்லுகிறது. அதனால நம்புங்க, விசுவாசிங்க, சந்தோஷமா இருங்க. நிச்சயமாகவே உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.